உங்க ஸ்கூல்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி மல்டிபிள் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்களா? 24 இப்படி ஏதோ போட்டு மல்டிபிள் பண்ணுவீங்க. இப்போ இந்த 24 × 15 உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த மெத்தடால மல்டிபிள் பண்ணி காட்டுங்க. பண்றேன் சார். பண்ணுங்கம்மா. 24 × 15 15 கீழே போட்டுருவீங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து 5 × 4. ஓகே 20. அப்ப 0 போட்டு 2. அப்புறம் 5 × 2 பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுவீங்க. இப்படி போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலையாகுமா? கண்டிப்பான முறையில வேலை ஆகாது. வேற மாதிரி எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 15ஆல அப்படி மல்டிபிள் பண்ற எந்த நம்பர் வந்தாலும் முதல்ல இந்த 15 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 10 + 5ன்னு பிரிக்கலாமா? அப்போ இந்த நம்பரோட ஒரு 0 ஆட் பண்ணிடுங்க. அப்ப 20ஓட 0 ஆட் பண்ணா என்னவா? சரி, அப்ப இந்த நம்பரோட 0 ஆட் பண்ணீங்கன்னா அப்ப இந்த நம்பரோட 0 முதல்ல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா 24 நமக்கு என்னவா மாறிடும்? 240 மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 240ஓட பாதி அப்படியே எழுதணும். 240ஓட பாதி எவ்வளோ? 120. இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 360. செம ஈஸியா இருக்கா? இப்போ இங்க பாருங்க 12 × 15 இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 12ஓட ஒரு 0 ஆட் பண்ணா 120. அப்போ 120ஓட பாதி எவ்வளோ? 60. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டா 180. பென் பேப்பர் தேவையா? தேவையே கிடையாது. இப்போ நீங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல 34 × 15ஓட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.